சோ நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, அக்கா ஏன் உடம்புல இருக்கிற ஜாயிண்ட் பெயின் வந்துட்டு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால வந்திருக்கா இல்ல ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்னால வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள்ல பார்த்திருப்பீங்க. சோ அவங்களுக்காக சொல்றேன். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு ஜவ்வு தேய்மானவங்க. அண்ட் ரெண்டாவதா பாத்தீங்கன்னா இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ல உங்க ஜாயிண்ட் எல்லாமே ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸா இருந்தா ரொம்பவே வீக்கமா இருக்கும். ஏன்னா இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்ல வந்து உங்களுக்கு வீக்கம் இருக்காது, தேய்மானம் மட்டும் தான் நடக்கும். அதே மாதிரி மூணாவதா இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து உங்களுக்கு குட்டி குட்டியான ஜாயின்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஆனா இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்ல உங்களுக்கு எல்லாமே பெத்த ஜாயின்ட்ஸ்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். நாலாவது உங்களுக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து உடம்புல பல ஜாயின்ட்ல தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிங்கர்ஸ்ல தெரியும், ஃபுட்ல தெரியும், நீஸ்ல தெரியும், வீக்கமா இருக்கும், எக்ஸ்ட்ரீம் பெயின்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஆனா ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்ல பாத்தீங்கன்னா இத ஒரு ஜாயின்ட்ல தான் தெரியும், மேக்ஸிமம் நீல தான் தெரியும். அண்ட் அஞ்சாவதா பாத்தீங்கன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வந்து வந்தா உங்களுக்கு ரெண்டு விரலையுமே வரும், ரெண்டு காலையுமே வரும், ரெண்டு முட்டிலுமே வரும். ஆனா இந்த ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்ல ரெண்டு காலுமே வலியும் இருக்கும், ஆனா உங்களுக்கு ஒரு கால தான் அதிகமான வலியா இருக்கும். ஆறாவதா